இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேங்க. அதே பேக்கரியில் தான் எனக்கு வேலை கிடச்சிருக்கு. நான் வேறு வழி இல்லை, எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் தான் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண பேக்கரியிலேயே போய் கேட்டேன். வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சண்டே தான் இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது மண்டே வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். நான் வந்து அரிசி கழுவின தண்ணியை செடிகளுக்கு எல்லாத்துக்கும் ஊற்றிடுறேன். நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி டெய்லி இந்த செடிங்களும் சாப்பிட்டுட்டோம், என்ன நம்பி தானே இருக்காங்கன்னு சொல்லி பாசி பயிரை முளை கட்டி வச்சுருந்தேன். அதை வந்து நான் இட்லி பானையில் போட்டு வேக வைக்க போகிறேங்க. இட்லி பானையில் வேக வச்சா கொஞ்சம் சத்துக்கள் வீணாகாது அப்படின்றதுனால இந்த இதில் போட்டு வேக வைக்கிறேன். ஏன்னா நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சோன்னா எல்லா சத்துக்களும் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுனால தான் இட்லி பானையில் வேக வைக்கிறேன். இன்றைக்கி என்ன சமையல்னா ரசம் வைக்க போகிறேங்க. ரசம் உருளைக்கிழங்கு நான் செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், ரசத்துக்கு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு மொத்த ஐட்டத்தையும் நான் வந்து தனித்தனியெல்லாம் போட மாட்டேன், ஒன்றா போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிப்பேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் தாளிக்கிறதுக்காக எடுத்துக்கிறேங்க. இதில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே பயிர் வெந்துருச்சு. அதை வந்து நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை 11 o'clock வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட சொல்லியிருக்கேன். சாப்பாட்டுக்கும் காலைல கொடுக்கலான்னு இருக்கேன். என் கண்ணு முன்னாலே கொஞ்சம் சாப்பிட்டுப்பாங்க. சாதமும் வெந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் மண்பானையில் ரசம் வைக்கலாம் அப்படின்ற முடிவில் எடுத்துட்டேன். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சில்வர் கரண்டியை மண்பானைக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மண் வந்து அப்படியே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் தோசை கரண்டியை எடுத்து அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க, கிண்டுறதுக்கு மட்டும். இப்போ வந்து இந்த ரசத்தை வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க. அதுக்குள்ளே சாதம் வெந்துருச்சு. அதனால் சாதத்தை வந்து வடிச்சிட்டு உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா தோல் சீவிட்டு அதை க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே ரசம் வந்து மடமடன்னு கொதிச்சிருச்சுங்க. உடனே ஆஃப் பண்ணேன். ஆனால் அந்த கொதிக்கிறது வந்து நான் ஸ்டாப் ஆகவே இல்லை. மண்பானையில் சூடு அதிகமாக நிற்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதனால தான் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட கொதிச்சுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ரசத்தை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா பொடிப்படியாக கட் பண்ணிவிட்டு அதை வேக வச்சுட்டு அப்படியே நான் வந்து வாஷிங் மிஷினில் துணி போடுறதுக்கு போயிட்டேன். இப்போ தான் வேலைக்கு போகிறதுக்குள்ளே அந்த துணிகளை எல்லாம் காய போட்டுட்டு போயிடலாம். ஈவினிங் பையன் எடுத்து வச்சுருவான், எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. அதனால தான் அந்த வேலையை நான் இப்போவே பண்ணிகிட்டு இருக்கேன். 45 minutes வந்து செட் பண்ணியிருக்கேங்க. உருளைக்கிழங்கு அதுக்குள்ளே சூப்பராக வெந்துருச்சு. இதை வந்து நான் இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரைன்றது வந்து நல்லா ஆயில் ஊற்றி பண்ணுறது கிடையாது. இதை நல்லா ட்ரை பண்ணிக்கிறேன். தண்ணியெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலை ஒரு 2 பல்லு பூண்டு வந்து போட்டிருக்கேங்க. இதை வந்து போட்டதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இவ்வளோதாங்க. இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் அந்த பொடி வந்து என்னென்னு தெரியுதா, இதுதான் சீரகம், மிளகுத்தூள் வந்து ரெண்டையும் சேர்த்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து போட்டுட்டு அப்படியே நல்லா இதை கிளறிப்பேங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் கம்மியாக உருளைக்கிழங்கு ஃப்ரை சாப்பிடணும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுங்க. அவ்வளோதாங்க. எடுத்து பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த கலருக்கு காரணமே வந்து மஞ்சத்தூள் தாங்க. அப்புறம் இரும்பு கடையில் இருக்கிறதெல்லாம் நார்மலாக பாத்திரத்துக்கு மாற்றுறேன். மண்பானையில் இருக்கிற ரசத்தையும் நான் மாற்றிக்கிறேன். எதுக்காகனா பிள்ளைங்க வந்து இரும்பு கடாயை வந்து கழுவுறதுக்கு பையனுக்கு தெரியாது, ஒருவேளை சொதப்பல் பண்ணிடக்கூடாது. நான் இப்போவே கழுவி வச்சிடுறேன். ஏன்னா துரு வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்காக தான். மண்பானை என்ன பண்ணுறது, ஏதாவது தெரியாமல் போட்டுட்டு உடைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால் இதில் இருக்கிறதையும் நார்மல் பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் இது ரெண்டையும் நான் கழுவி வச்சுட்டு போயிடுவேங்க. இப்போது சின்ன பையனுக்கு சாப்பாடு வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். சாதம் வந்து நல்லா அழகாக அவனுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து அவனுக்கு வந்து எடுத்து வைக்கிறேங்க. 2 வேளைக்கு சாதம் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் வேறு வழி இல்லை. நான் காலையில் வேறு ஏதாவது செஞ்சுருக்கலான்னு நினச்சேன். எனக்கு வீட்டில் இருந்தப்போ அந்த டைமிங் கரெக்டாக இருந்தது. இப்போ வேலைக்கும் சேர்த்து போகிறதுனால எனக்கு எல்லாமே கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு. ஒருவேளை 2 நாள் 3 நாள் போயிடுச்சுன்னா கொஞ்சம் பதட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும்னு நினைக்கிறேன். ரசத்தை ஊற்றிட்டேங்க. உருளைக்கிழங்கு ரசம் வந்து எப்போவுமே சூப்பராக இருக்கும்ல. ரசத்தை போட்டுட்டு அந்த முளைகட்டின பயிர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கொஞ்சம் வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா என் கண்ணு முன்னால் அதை சாப்பிடணுன்றதுக்காக தான். ஒரு வேளை வந்துட்டு அவங்க சாப்பிடாம விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் காலையிலையும் கொஞ்சம் போட்டுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், சாதத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். சின்ன பையனுக்கு இப்போ எடுத்து வச்சிட்டேங்க. இப்போ பெரிய பையனுக்கு சாப்பாடு வந்து போடுறேங்க. இவனுக்கு சின்ன பையனுக்கு கால்சியம் வந்து எந்த இடத்துலையும் குறையாமல் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா வந்து இந்த சாப்பாடெல்லாம் வீட்டில் இருந்தப்போ கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக நான் செஞ்சு கொடுத்தேன். இப்போ வேலைக்கு போகிறதுனால என் பையனுக்கு 3 வேளைக்கும் நான் கவனம் செலுத்தணும். காலையிலேயே செஞ்சது சில நேரங்கள் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, கெட்டு போயிருமோ அப்படின்ற பயமும் எனக்கு நிறையவே இருக்குது. சாப்பாடை எப்படி அவங்களுக்கு கரெக்டாக 3 வேளைக்கு சத்து குறையாமல் பிரித்து கொடுக்குறது அப்படின்ற பயம் இப்போ நிறையவே இருக்குது. நிறைய குழப்பத்தோடு தான் இந்த வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு இன்றைக்கி போயிருக்கேன். பாருங்கள், இந்த பயிரை அவனுக்கும் கொஞ்சம் போட்டுட்டேங்க. இவ்வளோ மிச்சம் இருக்குது. இதை வந்து 11 o'clock வந்து அவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். நீங்கள் நினைக்கிறது புரியுது, இந்த பயிரில் உப்பு கூட போடலை, இது எப்படி பிள்ளைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பச்சையாகவே சாப்பிடலாம், அதனால தான் வேக வச்சதை கொடுத்தேன். இது பரவாயில்லன்னு நினச்சிக்கிட்டேன். என் பிளேட்டில்
சாதம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ காட்டி. இன்றைக்கி தான் நான் வந்து அதை ரொம்ப நாள் கழித்து நான் காட்டுறேன். இப்போல்லாம் முன்னை விட கொஞ்சம் சாப்பாடு அதிகமாக தான் நான் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் எனர்ஜி வேணும் அப்படின்றதுனால முன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. இப்போ ரசத்தை ஊற்றிக்கிறேங்க. நானும் அந்த பயரில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு மதியத்துக்கும் இந்த சாப்பாடு தான் வச்சுட்டு போகிறேன். எனக்கு சாப்பாடு போட்டுட்டேங்க. மிச்சத்தை வந்து 2 பேருக்கும் மதியத்துக்கு கரெக்டாக வர்ற மாதிரி பிரித்து வச்சுருக்கேன். எனக்கு லஞ்சுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு வர மாதிரி போட்டுக்கிறேங்க. ரசம் மட்டும்தான் ஊற்றிக்கிறேன். ஏன்னா மற்ற ஐட்டத்தெல்லாம் போடலை. அவங்களுக்கு மதியத்துக்கு 2 பேருக்கும் கரெக்டாக வரணும். அதனால தான் நான் போட்டுக்கல. காலையிலேயே உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் மதியத்துக்கு நான் சாப்பிட்லைன்னா கூட எனக்கு ஒன்றும் பண்ணாது. அதனால தான் நான் எடுத்துக்கல. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போரிங்காக இருக்கும்னு எனக்கு தெரியும். வேறு வழி இல்லை. நான் வந்து உங்களுக்கு ஃபுட் வீடியோ வந்து நான் காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்ணேனோ அதை காட்டியிருக்கேன். நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு இந்த பயிறு அதெல்லாம் சேர்த்து அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சொன்னால் நம்புங்க, உண்மையாகவே நல்லா தான் இருந்தது. பெரிய பையன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சின்ன பையனும் தானாகவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். மண்பானையை கழுவி வச்சுட்டேன். இரும்பு சட்டியையும் கழுவி வச்சுட்டேன். இந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி கொண்டு போகலாமா வேணாமான்றதை இன்னும் முடிவெடுக்கல. அதை வேற யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்குள்ளே வாஷிங் மிஷின் வந்து முடிஞ்சிருச்சுங்க. அதை ஆஃப் பண்ணிவிட்டு துணியெல்லாம் வந்து வெளியில் எடுத்து வச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் சின்ன பையனுக்கு அவனுக்கு காலையில் கொடுக்குற லிவர் மருந்தை கொடுத்துட்டு பெரிய பையன் வந்து பாருங்கள் துணியை வந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டான். அவனை வந்து அப்படியே சின்ன பையனையும் மேலேயே கூட்டிகிட்டு போயிட்டான். ஏன்னா மருந்து கொடுத்துட்டேன். வாடா கொஞ்சம் நேரம் வெயிலில் நான் காய போடுற வரைக்கும் நின்றுட்டு வா அப்படின்னு சொன்னேன். நான் கிளிப் டப்பா மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறேன். மேலே கொண்டு போய் வச்சுட்டான். பாருங்கள் எல்லாம் ஆல்ரெடி துணி வந்து போட்டிருக்காங்க. அந்த கார்னரில் கொஞ்சோண்டு இடம் இருக்குது. இவங்க 2 பேரும் அந்த வெயிலில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதுக்குள்ளே துணியெல்லாம் காய போட்டுட்டு நான் கீழே வந்துட்டேன். நைட்டு சாப்பாட்டுக்கு பையன்கிட்ட சொல்லிட்டேங்க, தோசை மாவு இருக்குது, அதை வச்சு நீ வந்து தோசை ஊற்றிக்கோ, மறந்துடாமல் தம்பிக்கு 4 தோசை இல்லைன்னா 3 தோசை அவன் கேட்குற அளவுக்கு ஊற்றி கொடுன்னு சொல்லிட்டேன். இந்த 2 குட்டி வாட்டர் பாட்டிலையும் இந்த ஒரு டிஃபன் பாக்ஸையும் எடுத்து என்னோட லஞ்ச் பேக்கில் வைக்கிறேங்க. பெரிய பாட்டிலை ஏன் எடுத்துகிட்டு போகலன்னா அதிகமாக பாத்ரூம் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்றதுனால சின்ன பாட்டில் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1/4 லிட்டர் பாட்டில் 2 இதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. கர்ச்சீஃப் வந்து பையனோட கர்ச்சீஃப் ஒன்று வச்சுக்கிட்டேன். நானே வந்து மொபைல் பிடிச்சி வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி காட்டுறேங்க. வாழைப்பழத்தில் வந்து 6 வாழைப்பழம் இருக்குது. நல்ல பழத்தை வந்து பெரிய பையன்கிட்ட சொல்லி சின்ன பையன்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கேங்க. பெரிய பையன் வந்து அந்த கொஞ்சம் டேமேஜ் ஆனதை கட் பண்ணிவிட்டு சாப்பிட சொல்லியிருக்கேன். அவங்க 2 பேருக்கு இதை வச்சுட்டேங்க. சுடு தண்ணி ஊற்றி ஃப்ளாஸ்கில் சின்ன பையனுக்கு வச்சுட்டேன். இப்போ வந்து புதினா கொத்தமல்லியை போட்டு ஒரு சட்னி வந்து அரைச்சிக்கிறேன். இது எதுக்காகனா நைட்டுக்காக. இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நைட்டுக்கு வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுப்பாங்க. அவனுக்கு பெரிய பையனுக்கு நார்மலாகவே தோசை மட்டும் கொஞ்சம் ஊற்ற தெரியும். அதனால் அழகாக தோசை ஊற்றி சாப்பிட்டுப்பாங்கல்ல. இப்போ நான் சாப்பாடை வந்து கொஞ்சம் பிரித்து கொடுத்தது மாதிரியும் ஆயிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டேங்க. மருந்து வந்து சொல்லியிருக்கேன், மதியத்துக்கு மட்டும் தம்பிக்கு 2 மணிக்கு கரெக்டாக மருந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். தம்பியை எப்படி பார்த்துக்கணும்னு பெரிய பையன்கிட்ட சொல்லிவிட்டு நானும் வேலைக்கு கிளம்பிட்டேங்க. நைட்டு வந்தேங்க. நைட்டு வந்து என்ன நடந்திருக்குன்றதையும் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள் டைல்ஸ் எல்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு என் பையன் பெருக்கியிருக்கான். பாத்திரத்தை பூரா விலைக்கு வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. காய வச்சுருந்த திராட்சையும் எடுத்து வச்சுருக்கான். காய போட்டிருந்த துணியும் எடுத்து மடித்து வச்சுருக்கான். இவ்வளோ வேலையும் பண்ணியிருக்கான். நான் எக்ஸாம் இருக்குது, நீ படி, நீ வேறு எந்த வேலையும் பார்க்காதன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவன் அதை கேட்கல. சட்னி இவ்வளோ மிச்சம் வச்சுருக்காங்க. இதை நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. பாருங்கள் 2 பேரும் எவ்வளோ சைலண்ட்டாக தூங்கிட்டு இருக்காங்கன்னு. நன்றி, வணக்கம்.